ஒட்டுமொத்த கேரளாவை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையுமே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் கேரளாவில் பஸ்ஸில் எடுத்த ஒரு ரீல்ஸ். அதன் காரணமாக பறிபோன ஒரு மனித உயிர். தீபக்கினுடைய மரணம் பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு தற்கொலை அல்ல, அது கொலை அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு கேரளா முழுவதும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆண்களுக்கென தனி வாரியம், தனிநபர் மசோதா உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் கேரள சட்டமன்றத்தில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இந்த பொண்ணு சம்ஜிதா அப்படிங்கிற அந்த லேடி கொலைகாரி அப்படின்னு கேரளா மக்களால் அழகாக வர்ணிக்கப்படுறாங்க. அந்த அளவுக்கு பெரிய பாவமாக பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு 7 வீடியோ அவங்க எடுத்திருக்காங்க. அந்த 7 வீடியோவில் அவங்க என்னென்ன வேலைலாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பேச போகிறோம். கேரள சலூன் கடை பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்துக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. போலீஸ் ரிமாண்ட். இப்போ கேரள நீதிமன்றத்தில் ஒரு 14 நாட்கள் அவங்களுக்கு பிணை கைதியா நீங்க இங்கே இருங்க, எங்க காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிமாண்ட். ஓகே. இப்போ போலீஸார் மடக்கி விசாரணை பண்ணுறாங்க. நீங்கள் அந்த பஸ்ஸில் எத்தனை மணிக்கு ஏறினீங்க, உங்களுக்கு பின்னாடி 1 நிமிஷத்திற்கு பிறகு அவர் ஏறினாரா, என்ன நடந்தது அப்படிங்கிறத பஸ்ஸோட சிசிடிவியை வச்சும் பார்க்குறாங்க. இவங்க எடுத்த ரீல்ஸ் அடிப்படையிலையும் பார்க்குறாங்க. கூட்டமே இல்லாத பேருந்தில் அவங்க பக்கத்தில் நெருக்கமாக போய் நீங்கள் தானே ரீல்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரியான ஆதாரங்கள் எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டா? இப்படிப்பட்ட நிலையில் அந்த 7 வீடியோ அவங்க எடுத்திருக்காங்க பஸ்ஸுக்குள்ளேயே. அந்த 7 வீடியோக்களை எடிட் பண்ணியிருக்காங்க. ஏன் எடிட் பண்ணி வீடியோவை வெளியிட்டீங்க அப்படிங்கிற கொஸ்டின். இப்போ ரீல்ஸ் எடுக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், அதை எடிட் பண்ணி தான் நம்ம வெளியிடுவோம். பட் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க எடுத்த வீடியோவையே சில சென்சிட்டிவ் ஆகிற மாதிரியான வீடியோவாக மாற்றிருக்காங்க. ரெண்டாவது, இவங்க வீடியோ எடுக்கக்கூடிய விவரங்கிறது அந்த பையனுக்கு தெரியவே இல்லை. அதுதான் இதில் ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு. இந்த அம்மா ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறாங்க. பட் இவங்க எந்த நேரத்தில் பர்தாவை ஆயுதமாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ எடிட்டட் வீடியோ அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரைட்டா? இப்போ இந்த காட்சியை பாருங்கள். இந்த காட்சியில் இந்த லேடி பர்தா போட்டு வராங்க. அந்த ரீல்ஸ் எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய உடலில் பர்தா இருக்காது. ரைட்டா? அதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். அப்போ எந்த இடத்துல இவங்களுடைய மத அடையாளத்தை தவறாக பயன்படுத்துகிறார்களா? எத்தனையோ இஸ்லாமிய நல்ல உள்ளங்கள், சகோதர சகோதரிகள் நமக்கு தெரியும். ஆனால் இவங்க இந்த காரியத்தை செய்திருப்பது ஒட்டுமொத்த மதத்தையுமே இவங்க வேற ஒரு பரிணாமத்துக்கு இவங்க கொண்டு போயிருக்காங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது. அது அவங்களுடைய விருப்பம், அதில் தலையிடுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. இருந்தாலும் அவங்க எந்த இடத்துல எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஜாமீன் கிடைக்கிறதுல இப்போ சம்ஜிதாவுக்கு சிக்கல் இருக்கிறதா சொல்லப்படுது. காரணம் என்னென்னா, அவங்க போலீஸார் முதல் நாள் நடத்திய விசாரணையின் போது வீட்டில் இருந்தாங்க. அடுத்து அவங்கள கைது பண்ண போகிற மாதிரியான சூழ்நிலையை டிவியில் எல்லா சேனலுமே வெளியிட்டாங்க. அதற்கு பிறகு அவங்க காணாமல் போயிட்டாங்க. ஒருவேளை அவங்க துபாய்க்கு தப்பி போயிருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகம் இருந்தது. அவங்களோட பாஸ்போர்ட், விசா உள்ளிட்ட விஷயங்களை முடக்கிறதுக்கான வேலையையும் போலீஸார் செஞ்சுருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேருந்தில் இருந்தோரிடம் அந்த லேடி ரீல்ஸ் எடுத்தாங்கல்ல, அந்த டயத்தில் யார் யாரெல்லாம் அந்த பேருந்தில் பயணித்தாங்களோ அதை சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் வச்சுட்டு அந்த பொண்ணு மேலே தப்பா இல்லை தீபக் மேலே தவறா அப்படின்னு சொல்லி ஆய்வுகளும் மறுபடியும் இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேட்டனை இப்போ போயிட்டுருக்காங்க. பாலியல் தொந்தரவுக்கான எந்த ஆதாரமுமே அந்த சிசிடிவி காட்சிகளில் இல்லை அப்படிங்கிறது தெளிவாகுது அப்படின்னு போலீஸ் ஹைகோர்ட்டுக்கு ரிப்போர்ட்டும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் ஜாமீன் வழங்க கோரி சம்ஜிதா வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. அதுக்கு நீதிமன்றம் சைடில் போலீஸார்கிட்ட கேட்குறாங்க, அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. விசாரணைக்கு ஒத்துழைப்பேன்னு சொல்கிறாங்களே, ஜாமீன் கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு போலீஸார் என்ன சொல்கிறாங்க,
நீங்கள் அப்படி ஜாமீன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணு மேலே எந்த தவறும் இல்லைங்கிற மாதிரி ஆகிடும். இவங்களை நாங்கள் விசாரிக்கணும், தவறான முன்னுதாரணங்கள் இந்த சமூகத்தில் போகாமல் இருக்கிறதுக்கு கோர்ட் உதவி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த போலீஸார் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இது சம்தினசாவினுடைய பாதுகாப்பு கருதியும் சொல்லலாம். ஏன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய அத்துணை ஆண்களும் இப்போ பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, பெண்களும் அவங்க மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை தட்டி கேட்டதே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான். பெண்கள் பெரிய அளவில் அதுக்கு சப்போர்ட்டாக கூட வரமாட்டாங்க. அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு பஸ்ஸில் வந்து சீட்டு இல்லாமல் பெண் கர்ப்பமுற்ற பெண் நின்றாங்கன்னா கூட அவங்களுக்கு முதல்ல இடம் கொடுத்து எந்திரிக்கிறது ஒரு ஆணாகத்தான் இருப்பான். பொம்பளை பிள்ளைங்க இடம் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலை. இது ஒரு சில இடங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறேன். இப்போ நீங்கள் சவுத் சைட்லலாம் போனீங்கன்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்கும். மற்ற ஊர்களில் எப்படின்னு எனக்கு தெரியல. சரி, இது போலீஸார் சைடில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்னால ஜாமீன் தர மறுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் வீடியோவை எடிட் செய்தது ஏன் அப்படிங்கிறத துருவி போலீஸார் விசாரணை பண்ணியிருக்காங்க. அஸ்கர் அலி அப்படிங்கிற அந்த நபர், இவர் யாருன்னா தீபக்கினுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் ஃபஸ்ட்டு போய் தீபக்கிட்ட இது ஒன்னே மாதிரியே இருக்குது, இது நீயான்னு பாரு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு எடுத்த ரீல்ஸ் அதிகமாக சர்க்குலேட் ஆகும். அவர்கிட்ட போய் காமிச்சிருக்காங்க. ஆமாம், இது நான் தான், இதை எப்போ எடுத்தாங்கன்னே தெரியலையே அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகிருக்காங்க. இது அந்த இடத்துல தீபக்கினுடைய உண்மைத்தன்மையை காட்டுது அப்படிங்கிறத இந்த அஸ்கர் அலி அப்படிங்கிற நண்பரே இவர் ஒரு முஸ்லீம் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த பெண்ணு முஸ்லீம் தான், இவரும் ஒரு முஸ்லீம் தான். ஆனால் இவர் என்ன சொல்கிறார் போலீஸார்கிட்ட, அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணலை. தன்னுடைய நண்பர் வெகுளித்தனமானவர், அவர் ஒரு சேல்ஸ் மேனேஜர், அவர் ஒரு வெகுளித்தனமானவர், குடும்பத்தில் ரொம்ப பொறுப்பான ஒரு நபர், தெருவில் நீங்கள் அவரை பற்றி விசாரிச்சிங்கன்னா தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கப்பட்டு டிவிக்கு அவர் பேட்டி கொடுத்த காட்சிகளும் அரங்கேறியிருக்கு. ஸோ தீபக்கினுடைய அந்த உண்மைத்தன்மை அப்படிங்கிறது இவங்க சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து தெளிவாகுது, அவர் குற்றமற்றவர் அப்படின்னு. சரி, இப்படிப்பட்ட நிலையில் 2 நாட்களாக மன உளைச்சலில் தான் இருந்திருக்காரு தீபக்கு. சரியாக ஒரு டிவியினுடைய லைவ் காலையில் 6 மணிக்கு போயிட்டு இருக்கும்போது 6:30 மணி அளவில் தீபக்கினுடைய உயிர் அவரே தன்னை மாய்ச்சிக்கிட்டார், தற்கொலை பண்ணிக்கிட்டார். இரவு முழுவதும் தூங்காமல் இருந்திருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவருடைய ஹெல்மெட்டை பிடித்து கொண்டு அவருடைய தாய் கதறிய காட்சிகளை கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு டிவி சேனல் வெளியிட்டதாகவே இங்கே இருக்கக்கூடிய சேட்டலைட் சேனல்கள் நமக்கு செய்திகளை சொல்லுது. இப்படிப்பட்ட நிலையில் அக்கம் பக்கத்தினர் போலீஸார்ட்ட வைக்கக்கூடிய ஒரே ரெக்வஸ்ட்டு, நாங்களும் பொண்ணு தான், ஆனால் அந்த பொண்ணுக்கு சரியான தண்டனை கொடுத்தீங்கன்னா தான் கேரளாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்தின மாதிரி அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டையும் சொல்லியிருக்காங்க போலீஸார்ட்டையும். இந்த ஷிம்ஜிதாவோட கணவர் அவர் பார்த்திங்கன்னா சலூன் கடை வச்சுருக்கார். இப்போ இந்த பொண்ணால் 2 பசங்களுக்கு பிரச்சனை. யார்? ஒன்று தீபக்கு, அவர் செத்து போயிட்டார். இன்னொருத்தர் உயிரோடு இருக்கார். யாருன்னா இந்த ஷிம்ஜிதாவினுடைய கணவர். அவர் துபாயில் வேலை பார்த்துட்டு சொந்த ஊருக்கு சலூன் கடை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கார். அவரோட கடையிலையும் ஏகப்பட்ட பஞ்சாயத்தை இவங்க ஏற்கனவே ஏற்படுத்தியிருக்காங்க ரீல்ஸ் எடுத்து. இவங்களை கண்டிக்கிறதுக்கு பதிலாக இவங்களோட வீட்டுக்கு போய் போராட்டமும் நடத்தியிருக்காங்க சில பேர். அதாவது இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடியே பெரிய ரவுடி பொம்பளையாக இருக்கும் போல். அப்போது சலூன் கடையில் பஞ்சாயத்து பண்ணவும் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் என் கடையில் பஞ்சாயத்து பண்ணுறாங்க, ரீல்ஸ் எடுக்கிறத கொஞ்சம் நிறுத்திக்க கூடாதான்னு ஏற்கனவே வேற அந்த பொண்ணுக்கு புத்திமதி சொல்லியிருக்காரு அந்த கணவர். ஆனால் கணவன் சொல்கிறத கேட்காத சில பெண்கள் இன்னமும் பொண்டாட்டிகளாக ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களில் ஒருத்தவங்களாம் இவங்க இருக்காங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு, பேட்ட ரவுடியா சம்ஜிதா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு சோசியல் மீடியாவில் ரொம்ப பெரிய அளவில் வைரலாக பேசுபொருளாக மாறியிருக்காங்க. இப்போது சம்ஜிதா மாதிரியே இன்னொரு கேரக்டர் ஒன்று நான் பார்த்தேன். அந்த கேரக்டர் தான் இது. டிக்கெட் பரிசோதகர் டிக்கெட் கேட்குறாரு, இந்த பொம்பளை டிக்கெட் எடுக்கலை. ஆனால் அந்த வயசான டிக்கெட் பரிசோதகர்கிட்ட நீ என்னைய பாலியல் சிண்டல் பண்ணிட்ட, என்னை விடுறியா இல்லையான்னு சொல்லி சண்டைக்கு போகிறாங்க. இந்த இடத்துல அந்த சிசிடிவி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வயதான டிக்கெட் பரிசோதகரை அடின்னு ஆண்களே போட்டு அடிச்சிருப்பாங்க. ஏன்னா பொண்ணுல கம்ப்ளைண்ட் பண்ணுது அப்படின்னு அடிச்சிருப்பாங்க. சரியா? அப்போது இவ்வளவு தூரம் தன்னுடைய உடலையே வியாபாரமாக்கி டிக்கெட் எடுக்காமல் பிழைப்பு நடத்தக்கூடிய இந்த பெண் கூட்டமும் இந்த ஊருக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி இன்னும் என்னென்ன கொடுமைகள்லாம் நடக்குதோ. அது மட்டும் இல்லை, இப்போது இந்த பொண்ணு பேசின காட்சிகள், அந்த டிக்கெட் பரிசோதகருடைய நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
ஒரு மூத்த டிக்கெட் பரிசோதகருக்கு இவ்வளவு பெரிய ஒரு அவரும் பாருங்க தலையில தலைப்பாலாம் ஓடிட்டு இந்த சிங்கிளாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையான மனிதர்கள் அப்படிம்பாங்க. பஞ்சாப்ல எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து கை நீட்டி பிச்சை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியும் நானுங்கிற படத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு ரொம்ப நேர்மையான மனிதர்கள் மேலே இவங்க புகார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான். பெண்கள் ஆண்கள் மீது பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துவது மிகவும் எளிது. அவள் ஏதேனும் தண்டனையை எதிர்கொள்வாளா அப்படிங்கிற கேள்வியையும் இந்த பொண்ணை வச்சு ஒரு பெரிய அளவிலான கொஸ்டின் மார்க்கை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்கள் நான் நெட்டில் பார்த்தேன். பெண்கள் சமூகத்து மேலே நம்ம நிறையா மரியாதை வச்சுருக்கோம். ஆனால் சில பெண்கள் பிழைப்புக்காக இந்த மாதிரியான தவறுகள் செய்வது கண்டிக்கத்தக்கது தான். இப்போ சம்ஜிதாவினுடைய கணவர் நிலை தான் பரிதாபமானது. மறுபடியும் அவர் சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாட்டுக்கே போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காருன்னு அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல் சொல்லுது. ஆண்களுக்காக குரல் கொடுப்போர் யாரும் இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் கேரளாவில் இப்போ ஆண்கள் அந்த போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, கேரள சட்டமன்றமே ஆண்களுக்கான ஒரு வாரியம் அமைத்து கொடு, தனிநபர் மசோதா நிறைவேற்றி கொடு, பெண்களிடமிருந்து எங்களை காப்பாற்று அப்படின்னு ஒரு பெரிய போராட்டத்திலேயே ஈடுபட்டிருக்காங்க. இந்த பார்த்த உடனே தான் இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுவும் கேரளாவில் இருக்கக்கூடிய நிறைய ஆண்கள் இப்போது அட்டைப்பட்டிகளோடு பஸ்ஸுக்குள்ளே போகக்கூடிய காட்சிகள், இது தொடர்பான ஏஐ வீடியோக்கள், அட்டைப்பட்டிகள் மட்டும்தான் நம்முடைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பஸ்ஸில் வந்து நடமாடக்கூடிய காட்சிகள் இது எல்லாமே இப்போது காண்பிக்கப்படுது. இது வந்து ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான விஷயம். சம்ஜிதா மாதிரியான பெண்களுக்கு இது பாடம் புகட்டுவது மாதிரி. ஆனால் எல்லா இடங்கள்லையும் அதே மாதிரியான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அரங்கேறுவதல்ல. இன்னமும் பெண்கள் பஸ்ஸில் போகும்போது ஆண்களால் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறதும் யதார்த்தமான உண்மைதான். இப்போது இந்த தனிநபர் மசோதா தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்கள் நடக்குது இல்லை. தீபக் விவகாரத்தில் ஆண்களை பாதுகாக்கணும், உயிரை கொள்ளும் பெண்களிடமிருந்து மானத்தை காக்க அரசுக்கு ஆண்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி அதை எப்படி எடுத்துக்க போகிறாங்கங்கிறது தெரியல. முஸ்தபா பாபு அப்படிங்கிற அந்த நபர் யாருன்னா சம்ஜிதாவினுடைய கணவர் ரீல்ஸ் எடுப்பதை தடுத்தாரா அப்படிங்கிற கொஸ்டின். ஆனால் ரீல்ஸ் மோகத்தால் நிறைய பெண்கள் சாலை விதிகளை கூட மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற புகார். கணவர் சொல்லி அந்த மனைவி கேட்கல, அதனுடைய விளைவு இது. ரெண்டாவது, காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக எப்படினாலும் இன்னொருத்தரை காயப்படுத்தி வருமானம் சம்பாதிக்கலான்னு அவங்க நினச்சிருக்காங்க. அதுவும் தப்பு. இன்னொரு வீடியோவில் வந்து நான் சில காட்சிகள் பார்த்தேன். ஒரு பெண்ணு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரோட்டில் நின்று ரீல்ஸ் எடுக்கிறாங்க. இடையில வந்து ஒரு பையன் போயிட்டான். அது ரோடு, அவன் போகிறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு எருமை மாடு மாதிரி போகிறான் பாரு, நான் ரீல்ஸ் எடுக்கிறது கூட தெரியல, கொஞ்சம் நின்று கூட போக தெரியலையா, சரியான கன்னிங் ஃபெல்லோவாக இருக்கான், நாகரிகம் தெரியாதவனாக இருக்கான்னு அந்த பையனை திட்டுறாங்க. அந்த பையனும் அப்படியே பார்த்துட்டே போகிறான். இது என்ன மாதிரியான அணுகுமுறை? சாலை அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு தான். இப்போ ஒரு ஃபேமிலியோடு நின்று யாரோ ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அது வந்து ஒரு மால் இருக்குது, ஒரு தேட்டர் வாசலில் அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கும்போது நம்மளே நின்று ஒதுங்கி எடுத்துக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் இப்போலாம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ரீல்ஸ் எடுக்கும்போது நம்ம உள்ள ரோடாக இருந்தாலும் நம்ம வாட்டுக்கு நடந்து போனோம் அப்படின்னா அது ஒரு பெடஸ்ட்ரியன். நடைபாதைங்கிறது நடப்பதற்கே அப்படின்னு விவேக் சொல்கிற மாதிரி தான். நடைபாதைங்கிறது நடக்கிறது தானங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அப்படிப்பட்ட காட்சிகள் அரங்கேறுவதற்கு கூட இங்கே நமக்கு உரிமை இல்லாமல் போயிடுச்சு. காரணம் என்னென்னா, இங்கே பெண்களுக்கு மட்டுமே சப்போர்ட் செய்யக்கூடிய சமூகமாக இன்னைக்கு மாறி நிற்கிது. இதுதான் இங்கே ஆபத்தானது. தவறு யார் செய்தாலும் தவறு தானே. அப்போது இங்கே தவறு செய்கிறவங்க பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ என்ன பிரச்சனையாகுது அப்படின்னா, இதனால் நல்ல பெண்கள் அவங்களுக்கு தேவையான வாய்ப்பு, அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு அப்படிங்கிறது கூட நாளடைவில் கொஸ்டின் மார்க்காக மாறும். இப்போதைக்கு தேவையானது இந்த பதிவின் மூலியமாக ஆண்களுக்கு பாதுகாப்பு தேவை அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்குது. சம்ஜிதா மாதிரியான நபர்கள் புற்றீசல் போல தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பெருகி கிடக்கிறாங்க. இவங்களை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது நீதிமன்றம் ப்ளஸ் சமூகத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் ஃபர்னிச்சர். உங்கள் வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் ஃபர்னிச்சர்.
தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.